அதாவது இது இந்தியா முழுமைக்கும் இருக்கிற ஒரே சட்டம் அது. அந்த சட்டத்தின்படி நடவடிக்கை என்பது யார் தவறு செஞ்சாலும் அதில் எடுத்துட்டு இருக்கிறோம். குறிப்பா அந்த மூளைச்சாவு அடைந்தவர்களிடத்திலிருந்து பெறப்படுகிற உடல் உறுப்புகள், தாங்களாகவே மனித நேயத்தோடு தருகிற அந்த உடல் உறுப்புகள், இவைகள் தான் உடல் உறுப்பு தானத்திற்கு பெரிதும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோதுதான் இந்த உடல் உறுப்பு தானத்திற்கென்று ஒரு ஆணையத்தை அமைத்து இந்தியாவுக்கே ஒரு வழிகாட்டியா உடல் உறுப்பு தானத்தை பண்ணாங்க. அந்த வகையில் இந்தியாவில் தொடர்ச்சியா நாம தமிழ்நாடு தான் அதுல முதலிடத்தில் இருக்கிறோம். மூளைச்சாவு அடைந்தவர்களுக்கு கௌரவிக்கிற வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அவங்க திருவுடலுக்கு மாவட்ட ஆட்சி நிர்வாகம் போய் அரசு மரியாதை செலுத்தும் சொன்னாங்க. அந்த மாதிரி செலுத்த தொடங்கியதற்கு பிறகு இன்னைக்கு நிறைய பேர் உடல் உறுப்பு தானம் செய்வதில் முன்வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் தவறுதலாக வணிக நோக்கத்தோடு யார் செய்தாலும் மிகப்பெரிய அளவில் தண்டிக்கப்படுவார்கள். அதுல அதாவது அந்த மாதிரி யார் செய்தாலும் தண்டனைக்குரியது. அதை இப்ப விசாரிச்சிருக்கிறாங்க. நிச்சயமா குற்றவாளிகள் தப்பவே முடியாது.